இப்போ ஒரு சில வீடுகள்ல பார்த்தா எதுக்கெடுத்தாலும் தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால ஒரு சொந்த வீடு கட்ட முடியாது. வாடகைக்கு இருக்கிற இடத்துலயும் பல பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்டே பல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி அந்த குடும்பத்தோட பிள்ளைங்களுக்கு திருமண தடை இருந்துகிட்டே இருக்கும். திருமண வயசு வந்து அந்த திருமணம் ஆகாம இருந்துகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி திருமணமான குழந்தைகளுக்கு குழந்தை பேர் தாமதமாகிட்டே இருக்கும். திருமணமாகி 5-6 வருஷம் 7-8 வருஷம் ஆயிருக்கும். குழந்தை பேர் எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த குழந்தை பேர் கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த வீட்டு பிள்ளைங்கள் ஒழுங்கா படிக்காம இருப்பாங்க. ஆரோக்கிய குறைபாடு மெயினா அந்த வீட்டில் இருக்கும். எவ்வளவுதான் மருத்துவ செலவு பண்ணாலுமே ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இருப்பமா வேணாமா ஏதோ வாழ்க்கையை ஓட்டணுமேன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. கவலையே படாதீங்க. நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்டு குடும்ப ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு பக்கத்துல என்ன அம்மன் கோயில் இருக்கோ அங்க போய் அர்ச்சகட்ட ஜாதகத்தை கொடுத்து அம்மன் மடியில வைக்க சொல்லி அம்மன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கண்ணீர் மல்கி அந்த அம்மன்கிட்ட கேளுங்க, எங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைமா, எங்க ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எல்லாம் தீர்த்து வைமான்னு சொல்லி வேண்டிட்டு அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு தினந்தோறும் விளக்கேற்றி சூடம் சாம்பிராணி காமிக்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்கும் சூடம் சாம்பிராணி காமிச்சு மனதார 2 சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணி நீங்க வேண்டுங்க. நிச்சயம் ஒரு 48 நாள் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் ஒண்ணா நடக்க ஆரம்பிக்கும். அம்மன் மடியில அந்த ஜாதகம் போயிட்டு வந்துட்டாலே உங்களுடைய தோஷங்கள் அனைத்து நீங்கிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால அம்மன்கிட்ட போயிட்டு வந்த பிறகே உங்க குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 48 நாள்ல எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். இதை வந்து நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. நான் சொன்ன டிப்ஸ் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட சுபகாரியங்கள் உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன நல்லது நடக்கணுமோ அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் நல்லா வந்துடும். சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.